அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உங்ககிட்ட என்னோட பேலியோ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். லாஸ்ட் ஒரு 4 months நான் பேலியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். பேலியோ ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் மோர் தென் 115 to 120 kg இருந்துச்சு என்னோட வெயிட். எனக்கு பேலியோ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா ஒரு ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இருந்தேன். எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாச்சும் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நான் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி டாக்டர் மெடிசன் தான் கொடுத்தாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. டேப்லெட்டே பார்த்தீங்கன்னா அது மார்னிங் ஒரு 4 டேப்லெட், ஈவினிங் ஒரு 4 டேப்லெட் அந்த மாதிரி இருந்துச்சு டேப்லெட். ஒரு டைமில் டேப்லெட் கன்டினியூ பண்ணலாமா இல்லை ஃபுட்டு டயட் பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. அப்புறம் தான் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. கூடயே என்னோட பார்ட்னர் ஒர்க் பண்ணுறாரு இலியாஸ் பாய், கோயம்பர் இலியாஸ். அவர் என்ன ஸ்டார்டிங் நிறைய டைப் இதுக்கு 1 year பிஃபோராகவே சொல்லுவார். அவர் இப்போ பேலியோவா நல்லா இருக்கும், நல்ல ஒரு அப்பப்போ என்கரேஜ் பண்ணுவார். எனக்கு அப்பப்போ பேலியோவில் எப்படிப்பா சாப்பாடு எப்படிப்பா இருக்க முடியும், அதுவும் எங்கள் ஊர் மஞ்சச்சோறு சாப்பிடாம எப்படிப்பா இருக்க முடியும், காலையில் டிஃபன் மஞ்சச்சோறு இல்லைன்னா அவ்வளோதான் நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக அவர் சொல்கிறது கால் வாங்காமே இருந்தேன். எனக்கு இந்த ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஃப்ரூட் தட்டுச்சு. சரி நம்ம பேசாமல் டயட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஆஃப் மைண்டாகவே தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். அல்லாவோட மாபெரும் கிருபியால் ஷாஜஹான் பாய் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஷாஜஹான் பாயோட நல்ல ஒரு மாஷால்ல ஒரு 1/2 hour to 40 minutes எங்கிட்ட வீடியோ காலில் கான்ஃபரன்ஸில் பேசினாங்க. அவரோட கைட்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணுச்சு. சரி நம்ம இது இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு 10 days அப்படி மெதுவாக தான் போச்சு எனக்கு. சரி போக நான் எனக்கு உடம்பு பார்த்து எனக்கு ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, நான் ரொம்ப லேசியாக இருப்பேன். நார்மலாக ரொம்ப லேசியாக இருப்பேன். எங்கேயும் நடந்து போகணுமா அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக நடக்கவே முடியாது. என்னால் அப்போப்பா நடந்துலாம் போக முடியாது. எங்கே போனாலும் பைக் எடுத்து தான் போவேன். எங்கள் ஊருக்கு எங்கள் நேட்டிவ் நான் ஊருக்கு போனாலும் சரி ஃபேமிலி எங்கே போனாலும் பைக் எடுத்து தான் போவேன். நான் நடக்கிறக்கே ரொம்ப யோசனை பண்ணுவேன். விளையாத உடம்பு எனக்கு விளையாட்டணும் அந்த மாதிரி இருக்கும். பேலியோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வர எனக்கெல்லாம் அப்படி என்னோட மாற்றத்தை நானே உணர ஆரம்பித்தேன். உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்துச்சு. எனக்கு அப்படி ரொம்ப ஆரோக்கியமாக ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு உடம்பு எனக்கு. பைக்கே நான் எடுக்கிறதில்ல, எங்கே போனாலும் நடக்கிறது. மெயினாக வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படேன். காலைல போனோமா, காலைல தூக்கம் அவ்வளோ தூக்கமாச்சுன்னு. காலைல பார்த்தா இப்போ நியர்லி இப்போ 6 to 7 kilometer ஈஸியாக நான் நடக்க முடியுது. எனக்கு வீசிங் இருக்கும், நடந்தாவே கொஞ்சம் நடந்தே மூச்சுவாங்க எனக்கு. இப்போ பேலியோ வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இல்லை. ப்ரெஷர் இருந்துச்சு, ப்ரெஷர் சுத்தமாக டேப்லெட் எடுத்தது, டேப்லெட் சுத்தமாக டேப்லெட் விட்டுட்டேன். 100 days ஃபினிஷ் பண்ணதும் டேப்லெட்டே சுத்தமாக எடுக்காம விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு டேப்லெட் இருக்கிறது இல்லை, கொலஸ்ட்ரால் டேப்லெட் இருக்கிறது இல்லை. ஷாஜஹான் பாயோட நல்ல கைட்னஸ், அவங்களோட பெரிய கைட்னஸ் சும்மாலாம் கிடையாது. அவங்க இது ஒரு டைம் நம்மளுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு அதை என்கரேஜ் பண்ணி அப்பப்போ நம்ம எதாவது பண்ண என்கரேஜ் பண்ணி பண்ணுங்க அப்பாஸ் பாய் என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் மெயினாக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட்னாலையும் நான் வந்து பேலியோ கண்டினியூ பண்ணேன். 100 days நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணேன். எனக்கு டிசீஸ் எல்லாமே இறைவன கிருபியால் நல்லா நார்மலாக ஆயிடுச்சு. எந்த ப்ராப்ளம் நார்மலாக ஆயிடுச்சு எனக்கு. இப்போ எனக்கு உடம்பு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, நல்லா வாக்கிங் போகிறேன். உடம்பு நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்குது. எனக்கு எந்த ஒரு விஷயம் செய்யணும்னு தோணுது. பேலியோ வந்து இப்போ எப்படின்னு கேட்டால் நம்மளுக்கே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. நம்ம இப்போ முதல்ல என்னால் இது செய்ய முடியாதுன்னு இருக்கு. அப்படிலாம் நம்மளால் இது செய்ய முடியும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். வாக்கிங் போயிட்டு இப்போ எனக்கு ஜாக்கிங் போக சொல்லுது. ஜாக்கிங் போக தோணுது. அந்த மாதிரி ஒரு எல்லாமே நம்மளுக்கு அடுத்தடுத்த முயற்சி. ஒரு பிஸ்னஸ்லேயே நம்ம பயம் இருக்கும், நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஜாஸ்தியாது. நம்மளால இதே முடியுது, நம்மளே பண்ண முடியும், நமக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தியாது. பேலியோ கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஆயில் முழு மாத்திரை இல்லாமல் வாழலாம். நம்ம உணவே மருந்து அப்படிங்கிறது வந்து பேலியோ ரொம்ப ஒரு முன்னுதாரணமானது. இது வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச நண்பர் இலியாஸ் பாய், என்னோட கோச் ஷாஜஹான் பாய் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மேலும் அவரோட பணி இன்னும் தொடரணும். அல்லா அவருக்கு பெருமை கிருபை செய்யணும். அவருக்கு பேலியோ பற்றி சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பேலியோ வெளியிருந்து பார்க்குறப்ப பிடிக்காது. எனக்கு வெளியே பேலியோ ஃப்ரெண்டு நண்பர் ஒரு 1 year பேலியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. பார்க்குறப்பல என்னப்பா இவர் எப்போ பாரு சோறு சாப்பிட்டு அங்கே தான் இருக்கும். நான் பேலியோ பற்றி ஒரு சின்ன ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது எனக்கு, சொல்ல ஆசைப்பட்றேன். தனுஷ் சொல்ல ஒரு படத்தில் என்னையெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் பேலியோ நம்ம வெளியிருந்து பார்க்கறது பிடிக்காது. அது உள்ளே வந்து நம்ம இந்த சுவையை நம்ம கண்டுட்டோம் அப்படின்னா பேலியோ வந்து அவ்வளோ ஒரு உடம்பு ஹெல்த்து அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். பேலியோ வந்து நீங்கள் பார்க்க தான் பேலியோ உங்களுக்கு பிடிக்கும். சரி, எல்லாம் பேலியோ கண்டினியூ பண்ணுங்கள். அவ்வளோ ஆரோக்கியம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், இதை எனக்கு அறிமுகப்படுத்த சில நண்பர் இலியாஸ் பாய் அவருக்கும் ஷாஜஹான் பாய்க்கும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அப்போ ரொம்ப நன்றியாக. அல்லா அவருக்கு எல்லாரோட பரக்கத்தும் அல்லா செய்யணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் 100 days கண்டினியூ பண்ணதுக்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு இது கிஃப்டாக கொடுத்தாங்க. இதை நான் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ். இது அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல. அவங்களுடைய முயற்சியில் தான் நான் வந்து இன்னைக்கு இந்த பேலியோ கண்டினியூ பண்ணேன்னா பேலியோ நான் வந்திருக்கவே மாட்டேன்.
நான் டேப்லெட் எடுத்து ஒரு பேஷண்ட்டாக இருந்திருப்பேன். நான் அவங்களோட முயற்சியும் இறைவனுக்கு மாபெரும் கிருபையாலும் நண்பரோட அட்வைஸாலும் எனக்கு நல்லபடியாக ஆரோக்கியத்தோடு இருக்கேன். இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எல்லாத்துக்கும் அல்லாஹ் வந்து ஆரோக்கியத்தை பரக்கத் செய்வான். ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் என்ன சொல்றது, மனமார்ந்த நன்றிகள் ஷாஜான் பாய், இலியாஸ் பாய், என் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.